மனது புகழ்பூத்த நம் கல்லூரியே. நூற்றாண்டுகள் கழிந்து ஐவையில் தடம் தரித்து அணையா விளக்காய் ஒளிர்வாய். நீங்கள் இணைந்திருப்பது சைவமும் தமிழும் யூடியூப் தளத்தோடு. அண்மையில் கல்முனை கார்மேல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலையில் இடம்பெற்ற கணித முகாமின் முழுமையான தொகுப்புடன் உங்களை இணைக்கின்றது சைவமும் தமிழும் தளம். ஆயர் அதிவணக்கத்துக்குரிய சார்ல்ஸ் லெவின் எஸ்.ஜே. அடிகளார் அவர்களால் 1900 ஆண்டு புனித மரியாள் ஆங்கில பாடசாலையாக உருவாக்கப்பட்டு பின்னர் 1950 கார்மேல் பாத்திமா கல்லூரி என பெயரிடப்பட்டிருந்ததுதான் இன்றைய கல்வி சாலையாக விளங்குகின்ற கார்மேல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலை. அதனோடு இணைந்ததாக 1928 கார்மேல் கன்னியர் சபை சகோதரிகளால் கார்மேல் ஆங்கில மற்றும் தமிழ் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் 125 ஆண்டுகள் பூர்த்தியை கொண்டாடி கொண்டிருக்கும் கார்மேல் பாத்திமா கல்லூரி 2025 ஆண்டை 125 ஆண்டு நிறைவை கொண்டாடும் ஆண்டாக பிரகடனப்படுத்தி பல்வேறுபட்ட சமய கலை கலாச்சார பாரம்பரிய மற்றும் கல்வி மேம்பாட்டு நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று கணித முகாம் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. செயற்பாட்டு முறையான கற்றலை ஊக்கப்படுத்தும் நோக்குடன் இந்த கணித முகாம் திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறான நிகழ்வுகளை உலகெங்கும் பறந்து வாழும் கல்முனை கார்மேல் பாத்திமா தேசிய பாடசாலையில் இலட்சோப லட்சம் கல்வி சமூகம் கண்டுகளிக்கும் நோக்குடனும் ஆவணப்படுத்தும் முகமாக சைவமும் தமிழும் யூடியூப் தளம் உங்களுக்கு வழங்குவதில் பெருமை கொள்கிறது. கல்முனை கார்மேல் பாத்திமாவின் வளர்ச்சியில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ள ஐக்கிய ராஜ்யம், கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் ஏனைய ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் உள்ள பழைய மாணவர் சங்கங்களையும் கல்வி சமூகம் சார்பாக நினைவு கூர்ந்து கொண்டு இதுபோன்ற நிகழ்வுகளை எமது தளத்தின் கூடாக உடனுக்குடன் பார்வையிட சைவமும் தமிழும் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் ஆக்டிவேட் செய்து எமக்கும் தங்களது ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு நேரலைகளின் போது எமது தளத்தில் காணொலியின் தரத்தை அதிகப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளும் எமது தொழில்நுட்ப குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற தகவலையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இன்றைய நிகழ்வுகளுக்குள் அழைத்து செல்கின்றோம். கணித எண்ணுகளை தாங்கியிருக்கின்ற மாணவர்கள் வரவேண்டும் அறிவிக்கப்பட்டோம் என்று பிரதான ஆரோக்கியத்தை அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாடசாலை பொறியாளர்கள் அவர்களினாலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தேசிய கொடி ஏற்றி வைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வலியக்கொடி கௌரவ அதிதி பிரதி கல்வி பணிப்பாளர் அம்மணி அவர்களால் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து தொடர்ச்சியாக என்னுடைய கல்லூரி கொடி பிரதி அதிபர் திரு கருணாகரன் சார் அவர்களால் ஏற்றி வைக்கப்படுகின்றது. மாணவர்கள் அட்டென்ஷன். தொடர்ந்து என்னுடைய கல்லூரி கீழல் இசைக்கப்படுகின்றது.
நொழி வீச வேண்டு தந்த கதிரிலே மங்கிடாத நொழி மூக்கு என்று வாழவே செங்கலர் பொன்மலர் கொண்டு போற்றி நோடி காவல் பற்றி வாங்கலூரிலே நூழிலே ஒளிருவாய் 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 தூய்மை நேர்மை என்பன கொள்கையே தாயமே புற தண்ணிகளின் செல்வகே தீயமான ஆட்சி வீடு வாழ்கவே காவல் பற்றி வாங்கலூரிலே நூழிலே ஆறிருளி தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது மங்கள விளக்கேற்றல். மங்கள விளக்கேற்றல் நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதற்காக பிரதமரி திருமதி தயாமணி நானீத அம்மணி அவர்களை முதலாவது சொல்லில் குறித்து ஆரம்பித்து வைப்பதற்காக கூறுகின்றோம். தொடர்ச்சியாக கல்முனை கல்லூரி துறையில் பிரதிக்கலை படிப்பாளர் திருமதி பிரியா சாமணி அவர்களை எச்சரிக்குமாறு அன்பு கொள்கிறோம். தொடர்ந்து விசேடாதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கல்லூரியின் முன்னாள் ஆசிரியர் வானொலி நிகழ்ச்சிகளுடைய முகாமையாளர் திரு சுயேதர் அவர்களை அன்போடு ஏற்றி வைக்க அழைக்கின்றோம். தொடர்ந்து ஏற்றி வைக்க கல்முனை வலைக்கல்வி கணிதவள வளமாளர் திரு எம்ஏடி தலீல் அபூபக்கர் அவர்களை அன்போடு ஏற்றி வைக்க வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக அனைத்து வழிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கல்முனை தேசிய உயர்தர பாடசாலையினுடைய கணித பாட இணைப்பாளர் திரு யதார்த்தனன் அவர்களையும் தொடர்ந்து மிசா மகாவித்தியாலயத்தினுடைய கணித பாட இணைப்பாளர் கே செஹருல் நிசாம் அவர்களையும் தொடர்ந்து சிறப்பிக்க அனைத்து வழிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற 125வது ஆண்டு குழுவினுடைய நிறைவேற்று உறுப்பினர் திரு ராகவன் அவர்களை சிறப்பித்து வைக்க அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து 125வது ஆண்டு விழா குழுவினுடைய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் திரு கே திருநாகரன் அவர்களை சிறப்பித்து வைப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ச்சியாக மங்கள விளக்கேற்றி வைத்து நம்முடைய கல்லூரியின் முதல்வர் மேடம் சகோதரர் கே.சி. ரெஜினோல் டெபிசி அவர்களை அடுத்த சிறப்பித்து அழைப்பதோடு அதைத் தொடர்ந்து சிறையேற்றி வைக்க நம்முடைய கல்லூரியில் பிரதிநிதிகள் திரு சமாதம் அவர்களையும் அதனைத் தொடர்ந்து சந்திரேஸ்வரன் அவர்களையும் பிரதிநிதிகள் சகோதரி பிரேசாமி அம்மணி அவர்களையும் அதனைத் தொடர்ந்து பிரதிநிதிகள் திருமதி எஸ் ரவீந்திரகுமார் அம்மணி அவர்களையும் சிறுதேசி அன்போடு அழைப்பதோடு பெருமாறுக்கு பாருடைய அனுபவம் தலைவருடைய விரைவாக வருமாறு வேண்டிக் கொண்டு தொடர்ச்சியாக பகுதி தலைவர்கள் சார்பில் 10 பகுதி தலைவர் திரு ரவீந்திரகுமார் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைத்து அன்போடு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 89 பகுதி தலைவர் திருமதி டி கொர்வின் அவர்களையும் மாணவர் பகுதி தலைவர் திரு நவீஸ்வரன் அவர்களையும் தன் மையத்தான பகுதி தலைவர் திரு மகாபலி அவர்களையும் தொடர்ச்சியாக சிறையேற்றி வைத்து இந்த கணித முகாமையுடைய ஒரு இணைப்பாளர் திருமதி சர்வேஸ்வரன் ஆசிரியர் அவர்களையும் மாணவர்கள் சார்பாக சிறையேற்றி வைத்ததற்காக அவர்களையும் மங்கள விளக்கேற்றி வைத்து அன்போடு அழைக்கின்றோம். துறை பிரார்த்தனை தொடர்ந்து மொழி பாடசாலையுடைய தேவை 125வது ஆண்டு விழாவில் தற்போது பாடல் குறிக்கப்பட இருக்கிறது. தன்னை மாணவர்களை அமைதியாக இருக்குமாறு அல்லாத
Father, we thank you for the night and for the present morning bright, for rest and food and loving care, and all that makes the world so fair. Help us to do the things we should, to be to others kind and good. In all we do, in work or play, to grow more in loving every day. Our school motto, Luciate, our school vision, to create capable, harmonious, and united students community ready to face the challenges of the modern world. Our school vision, to create, through quality education, students are led to respect human value, acquire a strong personality, experience unity in diversity, play a vital part in social and national development. நன்றி அளித்தவர்கள் என்னுடைய நூற்று செய்தார்கள் நாளிலே கிழக்கிழங்கையின் புகக்குந்த கல்முனையிலே கல்லூரி தாயாக விளங்கியவள் கால் மேல் அன்னையவள் பார்ப்போற்றும் பாடசாலையாக மிளிர்கின்ற தாயே கார்மேல் பச்சிமா கல்லூரி எனும் நாமம் கூண்டு தேசம் எங்கும் ஒளிர்ந்தாயே கல்வி கடலில் புகழ்பூத்த நம் கல்லூரியே நூற்றாண்டுகள் கழிந்து ஐவங்கில் தடம் பதித்து அணையா விளக்காய் ஒளிர்வாய் அளப்பெரிய சேவையாற்றி உன் ஆசீர்வாதத்தில் 125வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்தோமே ஒற்றை வரியில் 1000 பொருள் தந்து ஓங்கிய நின்றது ஒளிர்வாய் என்ற மகுட வாசகம் இனமத பாகுபாடின்றி சமத்துவமாக அனைவரையும் ஒன்றிணைத்த பெருமை உன்னையே சாரும் என் கல்லூரி தாயே பச்சிமா அன்னையின் நாமம் கடல் தனி சென்று உலகெங்கும் ஓங்கச் செய்தாயே கல்வியோடு ஒழுக்கம் புகட்டிடும் நல்வளங்கள் நிறைந்த அற்புதமே எங்கள் கல்விக்கூடம் அகரம் தொடங்கி உயர்தரம் வரையில் சாதனையாளர்களை தந்திடும் ஞானம் நிறைந்த அற்புதமே கலையுடன் வியத்தக்கும் விஞ்ஞானமும் கணிதமும் ஊட்டி வளர்த்த தாயே உயிரியலும் பத்துக்கமும் நவீன தொழில்நுட்பமும் தொழில்நுட்பத்துடன் ஒழுக்க விரும்பியங்களை பண்போடு பயில வித்திட்ட விருட்சமே வித்திட்ட விதை திக்கெட்டும் பரப்பால் உயிர் மூச்சாய் உழைத்த கத்தோலிக்க துறவர சகோதரிகளின் அளப்பரிய சேவையில் கருவாகி உருவாகி விசாலித்த காண்பேல் பச்சிமா கல்லூரி தாயே புகழ் பரவ கல்வியினை கற்று வென்றிடுவோம் நாளை சரித்திரம் வெல்ல நாளைய தலைவராய் திகழ்ந்திடுவோம் நாமே பார்ப்போற்று பாடசாலையாக மங்காவிளக்காய் ஒளிர வைப்போம் எம் கல்லூரி தாயே அணையா விளக்காய் என்றும் ஒளிவாயம் தாயே புகழ் பரவ கல்வியினை கற்று வென்றிடுவோம் நாளை சரித்திரம் வெல்ல நாளைய தலைவராய் திகழ்ந்திடுவோம் நாமே பார்ப்போற்று பாடசாலையாக மங்காவிளக்காய் ஒளிர வைப்போம் எம் கல்லூரி தாயே அணையா விளக்காய் என்றும் ஒளிவாயம் தாயே கடலில் புகழ் பூத்த நம் கல்லூரியே நூற்றாண்டுகள் கழிந்து ஐவங்கில் தடம் பதித்து அணையா விளக்காய் ஒளிவாய் அணையா விளக்காய் மனும் ஒளிவாய் கல்லூரி தாயே கல்வி கடலில் புகழ்பூத்த நம் கல்லூரியே நூற்றாண்டுகள் கழிந்து ஐவங்கில் தடம் பதித்து அணையா விளக்காய் ஒளிவாய் அணையா விளக்காய் ஒளிவாய் கல்லூரி தாயே
கல்லூரியே. நூற்றாண்டுகள் கழிந்து ஐவெண்ணில் தடம் பதித்து அணையா விளக்காய் ஒளிவாய், அணையா விளக்காய் ஒளிவாய் கல்லூரி தாயே. செயல்பாடு ரீதியாக பட்டங்களை அறிவிப்பதற்காக கடிதமாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடிதங்களுடைய கடிதம் மெடிக்கல் அடையாளம் கூட்டல் செய்கைக்கான சக அடையாளம் கணித செய்கைகளின் பிரித்தல் அடையாளம் சதவீத குறியீடு இறுதி விடையை பெற்றுக் கொள்வதற்கான சமன் சதவீத குறியீடு பல வடிவங்களில் ஒன்றான செவ்வக வடிவம் மிக சிறிய பல்கோணியான முக்கோண தள வடிவம் தற்பொழுது இலக்கங்கள் குறியீட்டு வடிவில் உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது. முதலாவதாக இலக்கம் 1. இலக்கம் 2. இலக்கம் 3க்கான குறியீடு
அடுத்த வழியும் இழக்க வாய்ப்பு. மாணவர்கள் கடிதம் செய்து அழைக்கிறதும் அங்கமாக இயக்கப்படுகிறது சலுகைகளை சில சலுகைகளை வழங்குவதால் எல்லா புகழ்ச்சியும் இறைவனுக்கே. இன்றைய இந்த பேட்ச் கேம்ப் என்று அழைக்கப்படுகின்ற நிகழ்வுக்கு பிரதமாதிரியாக வழிநடந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மதிப்புக்குரிய திருமதி டி தியோஜு நவநீதம், ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா அவர்களையும் தேசம் உணவாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்புக்கு மரியாதைக்குரிய திருமதி எம்எச் ரியாசா, டெபுட்டி டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் டெவலப்மெண்ட், ஜோனல் எஜுகேஷன் ஆஃபீஸ் கல்முனை அவர்களையும் ஸ்பெஷல் கெஸ்டாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மிஸ்டர் எஸ் சிவேந்திரன், மேனேஜர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் சென்டர் ஃபார் டீச்சர் சம்பார்துறை அவர்களையும், மிஸ்டர் எம்.ஏ.டி. ஜதீர் அபுபக்கர், ரிசோர்ஸ் பர்சன் மேட்ஸ் ஜோனல் எஜுகேஷன் ஆஃபீஸ் கல்முனை அவர்களையும், ஸ்பெஷல் இன்வைட்டிஸாக அழைக்கப்பட்டிருக்கின்ற மிஸ்டர் ஏ யதார்த்தனன், கோஆர்டினேட்டர் மேட்ஸ் வெஸ்லி ஹை ஸ்கூல் அவர்களையும், மிஸ்டர் ஏ ஜட் இசாம், கோஆர்டினேட்டர் மேட்ஸ் மிஸ்பா மகா வித்யாலயம் அவர்களையும், என்னுடைய ஜூபிலி கமிட்டி நிறைவேற்று குழு உறுப்பினர்களாகிய மிஸ்டர் ஆர் ராகவன், எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் 125th ஜூபிலி கமிட்டி அவர்களையும், மிஸ்டர் கே திருநாகரன், எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்
125th ஜூபிலி கமிட்டி அவர்களை, என்னுடைய அன்புக்குரிய பிரதி உதவி அதிபர்கள், பொதுத் தலைவர்கள், ஆசிரியர்கள், அன்பார்ந்த பிள்ளைகள், மாணவ தலைவர்கள், இன்னும் குறிப்பாக இந்த நிகழ்வை இந்த சிறப்பான 10 நாட்களாக பாடசாலை நேரங்களை தகுந்த ஏனைய நேரங்கள், மாலை நேரங்கள், சரியாக போன்ற விடுமுறை நாட்களிலும் நல்ல முறையில் அவர்கள் விருப்பத்தோடு பிள்ளைகளுக்கு நல்ல பயிற்சிகளை கொடுத்து இன்று இவ்வாறான ஒரு செயல் மூலமான ஒரு கணித முகாமை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து கணித ஆசிரியருக்கும், அவர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த வழியிலே எனது காலை வணக்கத்தையும் அனைவரையும் அன்போடு ஆண்டோடு நாமத்தை வரவேற்றுக் கொள்கிறேன். முதற்கான என்னுடைய அழைப்பை ஏற்று தமது கொண்டாட நேரத்தை இந்த காலை வேளையிலே ஒதுக்கி வரை வந்த அனைத்து விண்களையும் நாம் கைகளை தட்டி அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அதோடு இவ்வாறான ஒரு நல்ல கணித முகாமை சேர்த்துடன் கூடிய ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் டெக்னிக்காக முழுமையாக தம்மை அர்ப்பணித்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்ட ஆசிரியர்கள், பங்கெடுத்த எல்லா மாணவர்களுக்கும் கைகளை தட்டி நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். தற்போது நாங்கள் எங்களுடைய கல்வியை அல்லது படிப்பை, பாடங்களை நாங்கள் தியரி மூலமாகவும் ஆக்டிவிட்டி மூலமாக கற்றுக்கொள்வோம். பொதுவாக வகுப்பறையிலே நாங்கள் தியரி, ஒரு ஆசிரியர் படிப்பிக்க மாணவர் நீங்கள் குடும்பமாக இருந்து 30 பேர், 35 பேர், 40 பேர் ஒரு வகுப்பில் இருந்து கொண்டு நாங்கள் படித்தோம். ஆனால் எல்லோருக்கும் அதை பிராக்டிகலாக செய்து பார்க்க, தொட்டு உணர, எடுத்து கையாள முடியாத சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. காரணம் நேர பற்றாக்குறை ஒன்று, இடப்பற்றாக்குறை போன்ற காரணங்கள் இருந்தாலும் நாங்கள் செயற்பாட்டு மூலமாக பிள்ளைகள் தொட்டு உணர்ந்து அதை கையாண்டு இந்த கற்கிறது நிச்சயமாக நமக்கு ஞாபகத்துக்கு அதிகமாக இருக்கும் நீண்ட காலத்தில். அந்த வகையிலே நாங்கள் இந்த வருடம் குறிப்பாக ஜூப்ளி ஆண்டிலே பிள்ளைகள் மத்தியிலே இந்த கற்றலை ஊக்கப்படுத்த வேண்டும். செயற்பாட்டு முறையான கற்றல். நாங்கள் வெறுமனே மைதானத்தில் சென்று உடற்பயிற்சி பெறுவது மாத்திரமல்ல, உடலை நாங்கள் வளர்த்துக் கொள்ள, ஆன்மாவை வளர்த்துக் கொள்ள, நல்ல சிந்தனைகளை உருவாக்கும். இவ்வாறான செயற்பாடும் எங்களை வளர்ப்பது, எங்களுடைய ஆரோக்கியம், உடல் உள்ள ஆரோக்கியம், மரப்பண்பு போன்றவற்றை வளர்ப்பதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. இன்று நாங்கள் அதிகமாக நாங்கள் புலமையாக பாடசாலையில் கூறுவது போல இன்று நாங்கள் கூடுதலாக எங்களுடைய கல்வி பேப்பர் அளவில் இருக்குது. சொல்வார்கள், வாட் இஸ் எஜுகேஷன்? கல்வி என்றால் என்ன என்றால், இந்த டிகிரி நாங்கள் வச்சுக்கிற பட்டம் எல்லாமே இஸ் அ பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு பேப்பர்ல இருக்கு. பட் உண்மையான எஜுகேஷன் எங்க இருக்குன்னு சொன்னால், எங்களோட பிஹேவியர், நடத்தை, கற்றதன் விளைவாக நாம் எவ்வாறு நமது வாழ்வில் நடந்து கொள்வோம் என்பதை வைத்துத்தான் மற்றவர்கள் நாம் கற்றவர்களா கற்காதவர்களா என்று. டிகிரியில் அல்ல, பதவியில் அல்ல. பெரும் பெரும் பதவிகள் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட பட்டங்களை நாங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் செயலற்ற விசுவாசம் சொல்வார்கள், நடத்தை அற்ற, சமூக பார்வையற்ற, பிறரை மதிக்காத, நாட்டை முன்னேற்ற முடியாத, வெறுமனே தன்னை மட்டும் வளர்த்துக் கொண்ட சிந்தனை கொண்டவர்கள் கற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. அவை பாடசாலைகளிலே மாணவர்களை நாங்கள் கற்றலுக்கு தூண்டணும். நான் அடிக்கடி கூறுவது பொழுது, படிப்பு வேற, கற்றல் வேற. படிப்புக்கு நாங்கள் சொல்லுவோம் ஸ்டடீஸ், கற்றல் லேர்னிங். நாங்கள் காலை பாடசாலைக்கு வருவதில் இருந்து பாடசாலையை விட்டு வெளியேறும் மட்டும் கற்றுக்கொள்வோம். ஆனால் ஆசிரியர் பாடசாலை வகுப்பு வந்து படிப்புக்கு அந்த பாடம் படிப்பித்தர், ஆசிரியர் கற்பிக்கிறார்கள், படிப்பிக்கிறார்கள், மாணவர்கள் படிக்கிறோம். அதை விட மிகப்பெரிய ஆசிரியர்
கற்பிக்கிறார்கள், மாணவர்கள் கற்றுக்கொள்கிறோம். பாடசாலையில் நாங்கள் விரும்புவது மாணவர்கள் ஒருமனை படிப்பதற்காக மட்டுமல்ல, அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தை கற்றுக்கொள்ளும். அதனால எங்களுடைய மோட்டோவா இருக்கலாம், எங்களுடைய விஷன் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், என்னுடைய கல்லூரிக்கு இதனுடைய வார்த்தைகள், நம்மளது முன்னோர் இயற்றிய வார்த்தைகள் தான் மிகவும் பெருமதியாக துறை அருளில் நாங்கள் முழு ஆளுமை உள்ள டோட்டல் பர்சனாலிட்டி, முழு ஆளுமை கொண்ட பிள்ளைகளாக வளர வேண்டும். அது எங்கேயாவது பெர்சன்டேஜை பற்றி கலைக்கிறார், நைனையை பற்றி கலைக்கிறார். எங்களுடைய கல்வியினுடைய தேசிய குறிக்கோளாக இருக்கலாம், கல்வியினுடைய தேசிய தேர்ச்சிகளாக இருக்கலாம், எதுலையுமே பெர்சன்டேஜை பற்றி, நைனையை பற்றி, துரியையை பற்றி கலைக்கிறார். நாங்கள் தான் அதை உருவாக்கி வச்சுக்கிறோம். அதன் விளைவு இன்றைக்கு பாடசாலைகளுடைய போட்டி, மாணவர்களுடைய போட்டி, பொறாமை, எரிச்சல், யார் பெரியவன், சுயநலம், இந்த போன்ற தேவையற்ற சமூக விரோத பண்புகள் மாணவர்களுடைய குடும்பங்களிடையே சமூகங்களுடைய வளர்வதற்கு இந்த பரீட்சைகள், போட்டி பரீட்சைகள் முக்கிய காரணமாக இருக்குது. ஆகவேதான் இந்த கல்லூரி பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறது சொன்னால் கற்றல், லேர்னிங் ஃபார் லைஃப், நாட் ஃபார் டிகிரிஸ். பட்டம் பெறுவதற்கான ஒரு படிப்பை கொடுப்பதல்ல, வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை கொடுப்பது. ஆகவேதான் மகாத்மா காந்தி சொல்வார், there should be coherence among the three. There should be coherence among the three. இந்த மூன்று விடயத்துக்கு ஒத்த தன்மை இருக்கிறது. coherence. What are the three? What you think, what you speak, and what you do. நீ சிந்திப்பதற்கும், நீ சொல்லுவதற்கும், நீ செய்வதற்கும் இடையில ஒத்த தன்மை இருக்க வேண்டும். There should be coherence among the three. What you think, what you say, and what you do. ஆக இந்த கருத்தை தான் பாடசாலையில் நாங்கள் போட்டிருக்கிறோம். உண்மையில சந்தோஷமா இருக்கிறது. கடந்த சில நாட்களாக அல்லது கடந்த மாதங்களாக மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் நிறைய பேர் ஆசிரியர் பல செயற்பாடுகள், ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் ஈடுபடுறது சந்தோஷமா இருக்கு. பாடசாலை உயிரோட்டமாக இருக்குது. அன்பார்ந்த பிள்ளைகள் தான் தேவை. வெறுமனே நாம் போட்டி பரீட்சைக்காக 9 எடுக்கிறதாக, 3 எடுக்கிறதாக, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதாக, பெர்சன்டேஜை உயர்த்துவதற்காக மட்டும் நமது கல்வி இருக்கக்கூடாது. அது நல்லா வெரி குட், அது ஒரு பக்கத்தில் இருக்கிறது. பட் மோர் தென் தட், மோர் தென் அவர் ரிசல்ட்ஸ், மோர் தென் அவர் பெர்சன்டேஜ், we have to acquire knowledge, அறிவை பெருக்கிறோம். We have to grow in wisdom, ஞானத்தில் நாங்கள் வளரணும். And we have to be human, மனித நேயத்தில் நாங்கள் வளரணும். ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் இன்றைக்கு குறிப்பாக இந்த ஜூபிலி ஆண்டிலே பிள்ளைகளாகிய உங்களுக்கும் நான் ஆசிரியர் நாங்கள் இணைந்து இந்த பிள்ளைகளுக்கு வாரான விடயங்களை கொடுப்பதற்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தான் இந்த கற்றலுக்குரிய செயற்பாட்டு விடயங்கள். அது இன்று மட்டுமல்ல, குறிப்பாக வருகின்ற வருடத்துக்கு சிடமாக நடத்தப்படும். அதை தொடர்ச்சியாக நாங்கள் வருகின்ற அடுத்த வருடங்களை நாங்கள் வைக்கிறோம். ஆகவே இதற்காக அருட்பாடுபடுகின்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன். டீச்சர்ஸ், குடும்பாக்கள், அவர்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் போல அவர்களுக்கு உங்களுடைய சுமை இருக்கிறது. அதனால் அவர்கள் அவற்றையெல்லாம் தியாகம் செய்து அவருடைய சம்பளம் மிக குறைவு, பலரோடு ஒப்பிடும்போது அவருடைய சம்பளம் மிக குறைவு. ஆனால் அவர்கள் தியாக உள்ளத்தோடு உங்களுக்காக தமது நேரங்களை பாராமல், விடுமுறை பாராமல் அர்ப்பணிக்கிறார்கள். இந்த வழியில அந்த பிள்ளைகள் இந்த ஆசிரியர்களுக்கு நன்றியா இருக்க வேண்டும், உங்களை உருவாக்குற பாடசாலைக்கு நன்றியா இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த ஜூபிலி ஆண்டை நாங்கள் மேற்கொள்கிற நடவடிக்கைகள் விருப்பத்தோடு, நீங்கள் 3ஆம் ஆளாக இல்லாமல் விருப்பத்தோடு வெற்றி பண்பாடு. சில பேரை யோசிக்கலாம், சிலர் அல்லது கூட பெற்றோர் சிலர் சொல்லலாம், இந்த படிக்கிற நேரம் வீணாம் போகுதுன்னு சொல்லி. அது பாடசாலை நேரம் நாங்கள் ஒரு சிலபஸை முடிச்சிருக்கலாம். சில பெற்றோர் கூட சொல்லலாம், சில படித்தவர்கள் சொல்லலாம். பட் அன்பார்ந்த ஞாபகத்தை வச்சுக்கொண்டு, யூ ஆர் நாட் வேஸ்டிங் a minute in the school. ஒரு நிமிடம் கூட நீங்க உள்ளடக்கவில்லை. எவ்ரி மினிட் இஸ் a chance for you to learn. எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளும். இவன் ஒரு ஆசிரியர் வகுப்பில் இல்லாவிட்டால்
எப்படி அந்த நேரத்தை நாங்கள் கையாளுவோம். இப்படி ஒரு ஃபங்க்ஷன்ல நாங்கள் எவ்வாறு ஒன்றை ஆர்கனைஸ் பண்ணி செய்வது. பிரசன்டேஷன் தினேஷ்குமார் தனியாக ஒன்றோடு பேர் இருக்கும் போது நல்லா கதைக்கலாம். ஆனால் மேடையில இருக்கும் போது மேடையில ஆத்திர பார்த்து நடுங்குவார், பேச்சு வராது. சேர்ந்து வேலை சில பண்பை பழகிறோம், விட்டு கொடுக்குற பண்பை பழகிறோம். ஒரு நிகழ்வு நடக்கும்போது அமைதியா இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம். ஒரு ஆசிரியர் இல்லாவிட்டால் நாங்கள் எவ்வாறு அந்த நேரத்தை கையாளுவது. ஸோ therefore அன்பார்ந்த பிள்ளைகள், don't think you are wasting time. யாராவது உங்களுக்கு சொன்னார்களா இருந்தால், யாராக இருந்தால் பாடசாலையில் இந்த பாடங்களை நடக்காமல் நீங்க நேரத்தை ஊடகத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் பயப்படாம தலைங்க. நோ, ஐ am going to school not only for studies. பாடங்களை படிக்கிறதுக்கு மட்டும் போகல. பெற்றோர்கள் ஒரு யாரும் சொன்னாலும் சொல்லுங்க, I am going to school to learn. அந்த கற்றலை இந்த கல்லூரி உங்களுக்கு தந்து கொண்டுள்ளது. ஆக அந்த வகையிலே இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு வருகின்ற அனைவரையும் வரவேற்று பயனுள்ள நேரமாக இவை எல்லோருக்கும் அமைய ஆண்டவருடைய ஆசிரியை வேண்டி இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக எல்லோருக்கும் அமைய துறை பிரார்த்தனையும் ஈடுபட்டு எனது வரவேற்புகளையும் தலைமைகளையும் நிறைவு செய்தேன். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ ஆல். தலைமைகளை வரவேற்புகளை வழங்கி செல்வர் கல்லூரியின் முதல்வர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த கணித முகாமிலே அடுத்த அந்த மாணவர்கள் இருப்பது கணிதவியலாளர்கள் வேடமடைந்து அவர்கள் தொடர்பான கருத்துரைகளை வளர்கின்ற மாணவர்களை நாங்கள் முன்னோடு வைக்கின்றோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ராமானுஜர், ஐசக் நியூட்டன், பைதகரஸ் ஆகிய வேடமடைந்த மாணவர்கள் தற்போது மேடைக்கு வர இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். Good morning, all of you. Do you know me? I am Pythagoras. I was born in Samos in Greece. Think about some numbers. I have been named as the father of numbers. I am great science mathematician who proved Pythagoras theorem. I changed musical note into mathematical equation. I only introduced the value of right angle as 90 degrees. I exposed myself a multi-personality and a great mathematician in the world. Thank you. Hi guys, now tell me who I am. I am Albert Einstein. I was born on March 14, 1879 in Jülich, Germany. I am a famous scientist. I love mathematics and physics from a young age. My famous equation is equals to mc squared. I won the Nobel Prize in Physics in 1921. I was not only a brilliant scientist but also a supporter of civil rights and peace. My legacy continued to inspire young minds to explore the world of the universe. Okay, bye-bye. வணக்கம். நான் யார் என்று தெரியுமா? நான் தான் உங்கள் ராமானுஜன் சீனிவாசன். நான் தமிழ்நாட்டில் உள்ள ஈரோட்டில் 1887 ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி பிறந்தேன். எனது தந்தையின் பெயர் சீனிவாசன், தாயின் பெயர் கோமலத்தம்மாள். கும்பகோணம் அரசு கல்லூரியிலும் சென்னை பச்சையப்பா கல்லூரியிலும் படித்து லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இலக்கண பட்டத்தை பெற்றேன். நான் யாருடைய உதவியும் இல்லாமல் கணிதத்தின் மிக அடிப்படையான உண்மைகளை கண்டுபிடித்தேன். நான் இலக்கங்களின் முக்கியமான பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்ததால் என்னை பூஜ்ஜியத்தின் தந்தை என்று அழைக்கின்றார்கள்.
எனது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் டிசம்பர் 22ஆம் தேதி இந்தியாவில் தேசிய கணித தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. நன்றி. Hello everyone. Do you know Isaac Newton? That's me. I was the greatest scientist from the history of the world. I was born 4th January 1643 in England. I was raised by my grandmother. I completed my schooling in Cambridge University. I discovered that the white light combination of 7 different colors and gravity. Thank you for listening to me and goodbye. இந்த வேளையிலே கல்லூரியாளர்கள் தொடர்பான வழக்கு தங்களை அறிமுகப்படுத்தி சென்றிருக்கின்ற மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம். அதை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு இந்த வேளையில் நாங்கள் மாற்றுமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற கணித முகாம் தொடர்பாக அதனுடைய வடிவமைப்புகள், அதனுடைய செயற்பாடுகள் என்னவாக இருக்கின்றது என்பது தொடர்பாக ஒரு குறிப்புரையை வழங்குவதற்காக எங்களுடைய கல்லூரியினுடைய கணித பாட உதவி இணைப்பாளர் திருமதி பி சர்வேஸ்வரன் ஆசிரியர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஜெம் ப்ராஜெக்டினூடாக வலய கல்வி அலுவலகத்தினால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த செயற்பாடுகள் 4. அவற்றில் கணித முகாம் மேத்ஸ் கேம்ப் நடத்துதல், கணித அறை மேத்ஸ் ரூமை நாங்கள் வடிவமைத்தல், கணித கழகம் உருவாக்குதல் மற்றும் டெலிசா செயற்பாடு என 4 எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதில் முதல் கட்டமாக இன்று கணித முகாம் செயற்றிட்டமும் கணித அறையை நாங்கள் இன்று திறக்கும் செயற்பாடு நடைபெற இருப்பதுடன் அடுத்து வரும் காலங்களில் கணித கழகம் உருவாக்குதல் மற்றும் டெலிசா செயற்பாடு இடம்பெற இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக பிரம்மாண்டமான கணித கண்காட்சி எதிர்வரும் காலங்களில் நாங்கள் நடத்த இருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஜெம் ப்ராஜெக்ட் ஜெனரல் எஜுகேஷன் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் 2024க்கான ஜெம் ப்ராஜெக்டான நிதி ஒதுக்கீட்டினால் வலய கல்வி அலுவலகத்தின் ஊடாக பாடசாலைகளில் கணித பாட அடைவை மேம்படுத்துவதன் செயற்பாடுகளில் ஒன்றாக கணித முகாம் 2024 காமில் ஃபத்திமா கல்லூரியில் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களது கணித முகாமானது ஒட்டுமொத்தமாக இன்று 16 செயற்பாடுகளை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. அதில் முதல் ஆரம்ப செயற்பாடாக கணித குறியீடுகளை உள்ளடக்கிய மேத்ஸ் கிரில் டிஸ்பிளே ஒன்று உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருப்பது. இரண்டாவது செயற்பாடாக திண்மங்களை பயன்படுத்தி அதில் காணப்படும் தொடர்புகள், அதாவது ஒய்லரின் கண்டுபிடிப்பு, அடுத்தது பிளாட்டோவின் கண்டுபிடிப்பு போன்றன தரம் 8 மாணவர்களினால் இங்கு செய்து காட்டப்பட இருக்கின்றது. மூன்றாவது செயற்பாடு தரம் 8 மாணவர்களினால் கனவளவிற்கும் கொள்ளவிற்கும் இடையிலான தொடர்பை செயற்பாட்டு ரீதியாக கண்டறிதல். நான்காவது தரம் 9 மாணவர்களினால் சமாந்தர கோடுகளுக்கு இடையிலான. இந்த வேளையில் இன்றைய நிகழ்வு தொடர்பாக குறிப்புகளை வழங்கி சென்றிருக்கின்ற கணித பாடத்தினுடைய உதவி இணைப்பாளர் திருமதி பி சர்வேஸ்வரன் அவர்கள் இந்த வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம். இந்த நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது ஒலிம்பியாட் போட்டியிலே கலந்து கொண்டு மாகாண மட்டத்திலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்காக வெற்றி சான்று வழங்குகின்ற நிகழ்வு தற்போது இடம்பெற இருக்கிறது. எனவே இந்த வெற்றி சான்றுகளை வழங்கி வைக்க நாங்கள் அன்போடு அழைப்பது இன்றைய இந்த நிகழ்வினுடைய கவனவாதி கல்முனை கல்வி வலயத்தினுடைய பிரதி கல்விப்படைப்பாளர் திருமதி MS ரியாசா அமணி அவர்களை அன்போடு வேண்டிக் கொள்வதோடு இடைந்து வழங்குவதற்காக என்னுடைய கல்லூரியின் பிரதி அதிபர் திருமதி S ரவீந்திரகுமார் அமணி அவர்களை அன்பாக வேண்டிக் கொண்டோம். இந்த நிகழ்விலே அனைவரும் அதிதிகளாக கலந்து கொண்டிருக்க அனைவரும் கலந்து சிறப்பிப்பார்கள் என்ற தகவலையும் அறியப்படுத்தி சான்றுகளை பெறுவதற்காக கணித ஒலிம்பியாட் போட்டியிலே கலந்து கொண்டு மாகாண மட்டத்தில் வெற்றியீட்டிய கே கஜருசன்
மாணவர்கள் பலத்த கருவூசிகளை இந்த மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு வேண்டி அதை தொடர்ந்து திருத்திகள் அவரை தொடர்ந்து துஷாதரன் அவரை தொடர்ந்து ஹரீஷ் இந்த விடையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்குரிய சான்றுகளை வழங்கி பாராட்ட கௌரவாதி திருமதி MS வியாசாமணி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த விடையிலே உரையாற்றுவதற்காக நாங்கள் ஆர்வம் அளிக்கின்றோம். கணித முகாமை மிக நேர்த்தியாக திட்டமிட்டு அதற்கான வழிகாட்டல்களை வழங்கி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இக்கல்லூரியின் முதல்வர் பிரதர் ரெஜினால்ட் அவர்களே, இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கணிதத்துறை தலைவர் மிஸ்ஸஸ் நவநீதன் மேடம் அவர்களே, அதே போன்று இந்நிகழ்வுக்கு அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சம்மாந்துறை ஆசிரியர் வாழ்மை விருத்தி நிலைய முகாமையாளர் சுவேந்திரன் சார் அவர்களே, எங்களது கல்முனை வலைக்கல்வி அலுவலகத்தின் கணித வளவாளர் டெலில் அபுபக்கர் சார் அவர்களே, அதே போன்று இந்த பாடசாலையின் பிரதி உதவி அதிபர்களே, இந்நிகழ்வுக்கு அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஏனைய அதிதிகளே, மிக குறிப்பாக இந்நிகழ்வை ஒழுங்கமைத்திருக்கின்ற கணித பாட இணைப்பாளர் மற்றும் ஆசிரியர்களே, இந்த பாடசாலையின் ஏனைய ஆசிரியர்கள், அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். குட் மார்னிங், வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பாடசாலையின் 125வது ஆண்டு நிறைவையொட்டி பல்வேறு செயற்திட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன. அதன் ஒரு அங்கமாகவும் ஏற்கனவே கூறப்பட்டது போன்று ஜெனரல் எஜுகேஷன் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்டின் கீழான அந்த செயற்பாட்டின் ஒன்றாகவும் இன்றைய தினம் இந்த கணித முகாம் மிக சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் இவ்விடத்தில் நான் 2 விடயங்களை சுட்டிக்காட்டி எனது உரையை முடித்துக் கொள்ளலாம் என நினைக்கின்றேன். ஒன்று, இந்த கணிதத்தின் முக்கியத்துவம், அதே போன்று இந்த கணிதத்தை மாணவர்கள் விரும்புகின்ற முறையில் எவ்வாறு நாங்கள் மாணவர்களுக்கு அதனை எடுத்து கூறுவது என்பது தொடர்பான 2 விடயங்கள். இந்த கணிதத்தின் முக்கியத்துவம் தொடர்பாக பல கணித மேதைகளும் தத்துவ ஞானிகளும் பல்வேறு விடயங்களை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். மிக குறிப்பாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் கலிலியோ ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது mathematics is a language in which God has written the universe. கணிதம் என்கின்ற அந்த மொழியில் தான் இந்த பிரபஞ்சத்தை கடவுள் எழுதியிருக்கின்றார். நீங்கள் எல்லா விடயத்தையும் பார்க்கின்ற போது சகல விடயங்களும், இந்த உலகத்தில் இருக்கின்ற படைப்புகள் அனைத்துமே இந்த கணித விடயங்களில் கணித எண்ண கருக்களுடன் இணைந்ததாகவே நாங்கள் பார்க்க முடியும். இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, இந்த படைப்புகள் உருவாக்கப்பட்டது, சூரிய சந்திரன்களின் சுழற்சி, இந்த கோள் மண்டலம், கேலக்சி என சகல விடயங்களுமே இந்த கணித எண்ண கருக்களுக்குள் நாங்கள் புகுத்தி பார்க்க முடியும்.
இதைவிட கிரேக்க தத்துவஞானி இந்த உலகத்தை ஆளுகின்ற இலட்சியவாதிகளை உருவாக்க வேண்டும் என்ற வேட்கையில் இருந்த பிளேட்டோ தனது கல்வி நிறுவனமான அகாடமியில் ஒரு வாசகத்தை எழுதியிருந்தார். கேத்திர கடிதம் தெரியாதவன் இங்கு நுழைய வேண்டாம். அந்த அளவுக்கு அவர் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். இவற்றையெல்லாம் தாண்டி இப்போதுள்ள இந்த கல்வி முறையில் கணிதத்தின் முக்கியத்துவத்தை நான் சொல்லி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியதில்லை. மிக சாதாரணமாக நாங்கள் ஏலவர் படிக்க வேண்டுமாக இருந்தால் ஓயலில் கணிதத்தில் சித்தி அடைந்திருக்க வேண்டும். அதே போன்று கணிதத்தில் நாங்கள் விஞ்ஞான துறையை தெரிவு செய்வதாக இருப்பின் இந்த கணிதத்தில் சிறப்பு தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். இதையும் தாண்டி சர்வதேச மட்டங்களில் மாணவர்களுக்காக செய்கின்ற அந்த கணிப்பீடுகள், குறிப்பாக நாங்கள் பிசா என்று சொல்கின்ற புரோகிராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட் என்று சொல்கின்ற அந்த கணிப்பீட்டில் கூட மெட்ஸ் என்பது மிக பிரதானமாக கணிப்பீடு செய்யப்படுகின்றது. இது மட்டுமன்றி கணிதம் என்பது எங்களது வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது. ஒரு மாணவன் அல்லது ஒரு மனிதன் தனக்கு ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு, அதே போன்று ஒரு விடயத்தை கிரிட்டிக்கலாக அல்லது அனலிட்டிக்கலாக சிந்திப்பதற்கு இந்த கணித எண்ணக்கருக்கள் அவனுக்கு கை கொடுக்கும். ஆகவே அன்புக்குரிய மாணவர்களே, கணிதம் என்பது வெறுமனை நாங்கள் இந்த ஏடுகளை கற்பதை தாண்டி அது எங்களது வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்று. நான் ஏற்கனவே சொன்னது போன்று அது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ். எங்களுக்கு மொழி தெரியாவிட்டாலும் இந்த கணிதத்தின் மூலம் நாங்கள் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் பல மாணவர்களுக்கு இந்த கணிதத்தை கற்றுக்கொள்வது என்பது ஒரு கசப்பான விடயமாக மாறி இருக்கின்றது. இதன் அடிப்படையிலேயே இந்த மாணவர்கள் கணித பாடத்தை அவர்கள் விரும்புகின்ற ஒரு பாடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஜெம் ப்ராஜெக்ட் முக்கியத்துவம் படுத்திய 2 பாடங்களில் ஆங்கிலம் மற்றது கணிதமாக இருக்கின்றது. கணித பாடத்துக்கு கூடிய முக்கியத்துவம் வழங்கி இந்த வேர்ல்ட் பேங்க் ஃபண்டிங்கில் இந்த ஜெம் ப்ராஜெக்டுக்கான ஃபண்டிங் செய்யப்படுகின்றது. இதில் மாணவர்கள் விரும்புகின்ற விதத்தில் ஏற்கனவே எங்களது பாடசாலை முதல்வர் கூறியது போன்று ஆக்டிவிட்டி பேஸ்டாக இந்த மாணவர்கள் இந்த கணித எண்ணக்கருக்களை கற்றுக்கொள்வதற்கு மெட்ஸ் லெபோரட்டரி என்றும் மெட்ஸ் கேம்ப் என்றும் மெட்ஸ் பார்க் என்றும் பல்வேறு செயற்திட்டங்கள் பாடசாலைகளில் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதன் நோக்கம், ஆப்ஜெக்டிவ் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்த மாணவர்கள் இதனை விரும்பி கற்கின்ற அல்லது இதனை விரும்பி ஏற்கின்ற ஒரு விடயமாக மாற்றுவதே இதன் நோக்கமாக இருக்கின்றது. வகுப்பறையில் 4 சுவர்களுக்குள் அந்த கொப்பிகளில் எழுதுவதை தாண்டி அவர்கள் செயல்முறை ரீதியாக இந்த விடயங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதே இதன் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த செயற்திட்டங்களை நீங்கள் பூரணமாக பங்குபற்றி அதன் பலன்களை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பாடசாலையின் அதிபர் மற்றும் இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு எனது பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்து எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த நிகழ்வுக்கு கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பித்து உரையாற்றி சேர்ந்திருக்கின்ற கல்முனை கல்வி உரையத்துடைய பிரதிபலி பணிப்பாளர் திருமதி MS வியாசாமணி அவர்களுக்கு இந்த விடையை மீண்டும் வருமாறு
பாடசாலை சமூகமாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அதைத் தொடர்ந்து ஒலிம்பியாட் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்காக சான்றிதழ் வழங்குகிறது. அந்த அடிப்படையில் 2023-24 ஆண்டுகளில் ஒலிம்பியாட் போட்டியிலே கலந்து கொண்டு தேசிய மட்ட கணித ஒலிம்பியாட் குழுவிலே நடைபெற்றிருக்கிற என்னுடைய மாணவர்களை கௌரவிக்கும் முகமாக இந்த பரிசுகளை வழங்குகிறது. அந்த வகையில் இந்த பரிசுகளை வழங்கி வைக்க இன்றைய நிகழ்வினுடைய மாதிரி இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கணிதத்துறை துறைக்கான தலைவர் திருமதி பி. நவநீத ரமணி அவர்களை அன்பாக அழைப்பதோடு இணைந்து வழங்க என்னுடைய கல்லூரியின் பிரதி அதிபர் ரவீந்திரகுமார் ரமணி அவர்களை தேசிய கணித ஒலிம்பியாட் குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற ஆர் நிகரி சிறப்பு பரிசுகளையும் சான்றுகளையும் படுத்தார். பாதுகாப்புகளை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்பாக வேண்டி அவர்களை தொடர்ந்து கேசவ் 2024 ஆண்டிலே கணித ஒலிம்பியாட் போட்டியிலே கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்டுள்ளார். தொடர்ச்சியாக டானியல் நிரோன், அதைத் தொடர்ந்து எஸ். கிரிஷாந்த் இவர்கள் 2023-24 ஆண்டிலே கணித ஒலிம்பியாட் போட்டியிலே கலந்து கொண்டு தேசிய ரீதியிலே போட்டியிலே பங்குபற்றி சிறப்பு பரிசுகளையும் சான்றுகளையும் பெறுகிறார்கள். எனவே மாணவர்கள் பலத்த கரவாசியை விளைவை உற்சாகப்படுத்துவதோடு இந்த மாணவர்கள் இந்த கணித ஒலிம்பியாட் போட்டியிலே தேசிய மட்டம் வரை சென்று சாதிப்பதற்கு உறுதுணையாக உள்ள கணித பாடத்தின் பொறுப்பாக இணைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு உதவிய அனைவருக்கும் இந்த வகையை நன்றி தெரிவித்துக் கொள்ளும். பரிசுகளை வழங்கி கௌரவித்திருக்கின்ற அம்மணி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளும். இந்த உரையில் சிறப்பு உரையாற்றுவதற்காக நாங்கள் இந்த இடத்துக்கு அன்போடு வழங்கியிருக்கிறோம். பிரதம அதிதி அவர்கள். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அதிதிகள் அனைவருக்கும், இந்த பாடசாலையின் அதிபர், பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், அன்பு மாணவர்கள், இந்த 125வது ஆண்டு விழாவை ஒரு வருட காலத்துக்காக திட்டமிட்டு சிறப்பாக நடத்தி வரும் ஏற்பாட்டு குழுவினர் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். முதலில் 125வது ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்த பாடசாலை சமூகத்திற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் எங்களை வெல்கம் பண்ணி வர்ற வழியெல்லாம் அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாஸ், ஷேப் இதெல்லாம் அந்த எல்லா பிள்ளைகளும் தாங்கி நின்றாங்க. ரைட், அதான் அந்த வெல்கமிங்காக இருந்தது. ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராமில், ஒரு விழாவில் அந்த மேத்தமெட்டிக்ஸுக்கான அந்த இடத்தை ஒதுக்கி அதுக்கான கேம்பாக இருக்கட்டும் அல்லது குயிஸ் போட்டியாக இருக்கட்டும், இப்படியான நிகழ்ச்சிகளை வடிவமைத்து இந்த எங்களோட அந்த 125வது ஆண்டு விழா நிகழ்ச்சிக்குள் உட்புகுத்திய பாடசாலை சமூகத்திற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்வது. ஏனென்னா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் இந்த கணிதம் இது பெரும்பாலான பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். எவ்வளவுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு டீம் இருப்பாங்க அலர்ஜிக். ரைட், மேத்ஸ் உங்களுக்கு ஓடாது, மேத்ஸ் ஓடாமல் பிள்ளைகள். ரைட், மேத்ஸை கண்டு நாங்கள்லாம் ஓடுறோம். எப்படி ஓடுறோம்? மேத்ஸுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல ஓடுறோம். நீங்க மேத்ஸோட சேர்ந்து ஓடினீங்கன்னு சொன்னா அது உங்களை இழுத்து கொண்டு எங்கேயோ ஒரு உயரத்துல வைக்கும். ரைட், நான் இங்க சொல்ல வந்த விஷயம் 3 விஷயம். மேத்ஸ் பியூட்டி என்ன, இந்த மேத்ஸ்ல ஸ்ட்ரென்த் என்ன,
ரைட்? இதை நாங்க எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கன்செப்டா மாற்றலாம். நான் சப்ஜெக்ட் என்று சொல்ல வரேன் பிள்ளைகள். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் நாட் அ சப்ஜெக்ட், இட்ஸ் அ யூனிவர்சல் லாங்குவேஜ். அதான் நிறைய மேடம் சொன்னாங்க. யூனிவர்சல் லாங்குவேஜ் என்ன சொல்ல பிரபஞ்சத்தின் மொழி. ரைட்? ஒரு சில மொழி என்ன ஒரு எங்களோட உலகத்துல ஒரு ஏரியாவில் அந்த மொழி இருக்கும். இது பிரபஞ்சத்தின் மொழி. ரைட்? அந்த பிரபஞ்சத்தின் மொழி என்று சொல்றாங்கன்னு சொன்னா அது எல்லா இடமும் இருக்கு பிள்ளைகள். அதை நாங்க எங்கட கண்ணால பார்க்கணும். பிரின்சிபல் சொன்ன தொட்டு உணரணும் நாங்க. ரைட்? அதை கண்ணால பார்க்கணும். அதை ஆக்டிவிட்டி பேஸா நாங்க செய்யணும். ரைட்? உண்மையா இந்த பாராட்டுகள் இந்த பாடசாலைக்கு. ரைட்? தனிய தியரியா நாங்க என்ன சப்ஜெக்ட படிச்சாலும் அது எங்களுக்கு அந்த 100% அச்சீவ்மெண்ட் வராது. ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் எடுத்து பாருங்க, பிள்ளைங்க அச்சீவ்மெண்ட் வந்து ஹையா இருக்கு. ரைட்? அப்ப எப்படி நாங்க இந்த ப்ராக்டிக்கலா உங்களுக்கு இதை கொடுக்கலாம் என்றதுலதான் எங்களோட முழு முயற்சியும் இருக்கு. இந்த மேத்தமேட்டிக்ஸ்ன்றது டஃப்பான சப்ஜெக்ட் என்ற அந்த மைண்ட் செட், அந்த மென்டாலிட்டிய இனி வர ஜெனரேஷன்ல இருந்து நாங்க எடுத்து விடணும், கலைந்து விடணும். ஓகே, அதுக்காக ஒவ்வொரு கல்வியலாளரும், டீச்சர்ஸா இருக்கட்டும், யூனிவர்சிட்டி சிஸ்டமா இருக்கட்டும், ரைட், நாங்க பாடுபடணும். இம்மீடியட்டா அது நடந்துறாங்க. ரைட்? தொடர்ந்து நாங்க இப்படியான விஷயங்களை செய்ய 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 ஒரு காலகட்டத்துல மேக்ஸை விட ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் இல்ல என்ற நிலைமை மாறணும். இந்த மேக்ஸ் வந்து எங்களை துரத்திட்டே இருக்கும் என்று சொன்னா, எஸ், நீங்க கூட்டிக் கொண்டு ஓடுங்க. எந்த வரையும் ஓடுவீங்க? நீங்க சொல்லலாம், எனக்கு இந்த ஓ லெவலோட இந்த மேக்ஸ் போயிடும், நான் அந்த ஸ்ட்ரீமை வேறையா மாத்திடுவேன், நான் ஸ்டாட் ஸ்ட்ரீமுக்குள்ள போக மாட்டேன். நீங்க எந்த ஸ்ட்ரீமையும் சூஸ் பண்ணி எடுக்க இயலாது வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸ். மேக்ஸ் இல்லாம நீங்க எந்த ஏரியாவையும் சூஸ் பண்ண இயலாது இல்லையே. மேக்ஸ் பியூட்டி என்னன்னு தெரியுமா? மற்ற சப்ஜெக்ட்ல நீங்க சேலஞ்ச் பண்ணுவீங்களா, நான் 100 மார்க்ஸ் எடுப்பேன் சொல்லலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்து எக்ஸாம் நல்லா சிட் பண்ணா 100 மார்க்ஸ் எடுக்கலாம். ஆனா நான் சொல்லுவேன், இல்ல, நீங்க அப்படி சேலஞ்ச் பண்ண முடியாது. நீங்க எழுதுற ஆன்சர் அதை கரெக்ட் பண்ற டீச்சருக்கோ அந்த எக்ஸாமினருக்கோ சாட்டிஸ்ஃபைடா இருந்தால் அந்த ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்? பார்ட் 2ல, பார்ட் 1 ஓகேனா, பார்ட் 2ல வந்து டீச்சர் சொல்லலாம், எஸ், இந்த ஸ்டூடெண்ட் வந்து அப்ராக்சிமேட்லி வந்துட்ட பாயிண்ட்ஸுக்கு, பட் சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஒரு மார்க்ஸ் குறைக்கலாம். ஆனா மேக்ஸில் அப்படி இல்லை பிள்ளை. ரைட்? நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா சரியான ஸ்டெப்ஸை வச்சு ஸ்கிப் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை தாண்டி நீங்க சரியான ஸ்டெப்பை வச்சு ப்ரூவ் பண்ணீங்கன்னு சொன்னா there is no chance to reduce any single marks. அந்த டீச்சரால ஒரு மார்க்ஸ் குறைக்க இயலாது. இதுதான் பிள்ளைகள் மேத்தமெட்டிக்ஸ் பியூட்டி. ரைட்? மற்ற எந்த சப்ஜெக்ட்லயும் நீங்க வேணுமென சேலஞ்ச் பண்ணுங்க, எந்த சப்ஜெக்ட்லயும் நீங்க இப்படி அடிச்சு சொல்ல இயலாது 100 மார்க்ஸ் எடுக்கலாம் வந்து. ஓகே, அண்ட் அது மற்ற பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இதை நாங்க எப்படி அச்சீவ் பண்றது, எப்படி இந்த மேக்ஸை இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குறது, அதுக்குதான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இங்க ஷெட்யூல் பண்றாங்க. அதை தாண்டி பிள்ளைகள் உங்களோட கண்ணால இருக்கிற ஒவ்வொரு படைப்பையும் நீங்க படிக்கிறத படிங்க. உங்களுக்கு லொகாரிதம் நடத்தை படிப்பிக்கலாம், சுத்தி படிப்பிக்கலாம், ரைட், என்னத்தை தான் படிப்பிக்கலாம். ஓகே, அதை தாண்டி பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், ரைட், உலகம் இல்ல பிரபஞ்சம், கேலக்சி, இந்த பிரபஞ்சமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் ஆன் மேத்தமெட்டிக்ஸ். எப்படி என்று கேக்குறீங்களா? ஐ எம் வெரி ஹாப்பி. என்னன்னா, நீங்க எண்கோணங்கள் பற்றி கலக்கிறீங்க. நாங்க முக்கோணங்கள், சதுரங்கள், முதன்மை, ரெட்டையன், ஒற்றையன், பிளா பிளா நிறைய இருக்கு. இதுல ஒரு எண்கோணம் இருக்கு பிள்ளைகள், ஃபிபோனாச்சி நம்பர்ஸ். ஃபிபோனாச்சி நம்பர்ஸ் வந்து 0, 1, again 1, ரைட்? இப்படி போகும். எப்படி போகும் என்றால் ரெண்டு அடுத்த நம்பரை கூடி போகும். முதலாவது ஸ்டார்ட் பண்ணது 0ல, அடுத்தது 1, இது இனிஷியல். 0 and 1 உங்களுக்கு 1,
again 1 and 1 2, 1 and 2 3, 2 and 3 5. இப்படி அது இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு போகும். ஃபிபோனாச்சி நம்பர் இஸ் a very famous pattern number system, ரைட்? நாங்கள் பேட்டர்ன் அன்சான்னு சொல்லுவோம். அப்ப இந்த யூனிவர்சல் பேட்டர்ன்ஸாலையும் ஷேப்பாலையும் மேத்தமெட்டிக்கல் ஷேப்பாலையும் தான் ஃபுல்லா ஆக்கப்பட்டிருக்கு. இதுல இந்த ஃபிபோனாச்சி நம்பர், இந்த ஃபிபோனாச்சி நம்பரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரேஷியோ, தங்க பின்னம். கோல்டன் ரேஷியோ சொன்னா பிள்ளையே ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால நாங்க பிரிக்கிறோம்னா அது 1.618 பெருமானமாக அல்லது அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட் பெருமானமாக வருமாக இருந்தால் அது கோல்டன் ரேஷியோ. இந்த ஃபிபோனாச்சி நம்பர் சிஸ்டம் இருக்கல்ல, அதுல அடுத்தடுத்த நம்பர் பெரிய நம்பரை நீங்க சின்ன நம்பரால பிரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டன் ரேஷியோ கிடைக்கும். அப்ப இது அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா? எஸ், நீங்க பாக்குறீங்களா, வீட்டை மரவெட்ட உண்டு வரும், பெரிய மரவெட்ட வருமல்ல, அதுல அந்த ரெட் கலர் காலோட அந்த மரவெட்டை தட்டினீங்கன்னா என்ன செய்யும்? டக்குன்னு ஒரு சுருண்டு ஒரு ஷேப் ஆயிடும். என்ன ஷேப் அது? ஸ்பைரல். ஏன் அது அப்படி ஆகுது? அந்த ஸ்பைரல் ஷேப் ஆன பிறகு அந்த மரவெட்டையை தட்டி விடுங்க, போசா எங்க சுவருக்கு அடிச்சு விடுங்க, சாகாது, ரைட்? அது நீளமா இருக்கலான்னு பிள்ளைகள் அது வீக், அது சுருட்டி அப்படியே ஒரு ஸ்பைரல் ஷேப்பா மாறிட்டேன்னா அது சரியான ஸ்ட்ராங் ஆயிடும், ரைட்? இதே மாதிரி தான் சில தாவரங்கள் அவர் வீக்கா இருப்பார், அந்த பிளான் வீக்கா இருக்கும். ஆனா அதுல குருத்தை பாத்தீங்கன்னா, அந்த அரும்பை பாத்தீங்கன்னா இப்படி இப்படி ஒரு சர்க்கிளா இருக்கும் இந்த ஸ்பைரல், ரைட்? ஸ்பைரல் தான் வெரி இம்பார்ட்டன்ட் எங்கட இந்த யூனிவர்சல்ல. நத்தைய பாக்குறீங்க, நக்கட ஓட பாத்தீங்கன்னா ஸ்பைரல்னா அது என்ன சொல்ல பாருங்கன்னா, நீங்கள் இயற்கையாக பார்க்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த மேக்ஸ பாருங்க, உங்களோட கண்ணால பாருங்க. தேன்கூட பாக்குறோம், ரைட்? தேன்கூட எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தேன்கூடு ப்ளீஸ் என்ன ஷேப்ல இருக்கும்லே? அறுகோண வடிவில் இருக்கும். அறுகோணம்னா அது ஒழுங்கான அறுகோணம், எல்லா பக்கமும் உங்களுக்கு சமனா இருக்கும். ஆறு சொல்லி கொடுத்தது தேனீக்கு அறுகோணம்? அது இயற்கையாவே அந்த தேனிக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, அறுகோணத்துல அந்த கூட அமைக்கும். ஏன் அமைக்குதுன்னு சொன்னால், நீங்க மற்ற பல உருவங்களை விட இப்ப நீங்க சர்க்கிளை வச்சீங்கன்னா சர்க்கிளை அடுக்கி கொண்டு போகல கேப்ஸ் வரும். முக்கோணத்தை அடுக்கலாம், கேப் இல்லாம சதுரத்தை அடுக்கலாம். ஆனா நீங்க ஒரு அறுகோணத்தை அடுக்கினீங்கன்னா அதுல இருக்கிற அந்த பொண்ட், அந்த இறுக்கம் கூட, ரைட்? அப்ப நாங்க அந்த தேனி என்ன செய்யும்? தேனை கொண்டு வந்து உள்ள வச்சு ஒரு எலாஸ்டிசிட்டி, ஒரு இழுவை உடைப்பு நேரம் பாத்தீங்கன்னா இந்த அறுகோணம் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். தும்பிய பாக்குறீங்க, தும்பிய தெரியுமா? டிராகன் ஃபிளாய், அதுல சிறையில பாருங்க பிள்ளைகள், நல்லா சிறை ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கும், அந்த சிறையில ஐங்கோணம் இருக்கும், ரைட்? அதுல கண்ணை பாத்தீங்கன்னு சொன்னாங்க, பெரிய நாங்க சொல்லுவோம் என்ன, யானை தும்பி என்று சொல்லுவாங்க இல்லையா, பெரிய தும்பி, அதுல கண்ணை பாருங்க, சுற்றான காடா இருக்கும், ரைட்? நீங்க கூகுள் பண்ணி பாருங்க அந்த கண் என்னன்னு சொல்லி. அது அறுகோண வடிவம், அந்த உள்ளுக்கு போய் பாத்தீங்கன்னா அறுகோண வடிவம், ஆனா கொஞ்சம் உள்ள வெளியே தள்ளுன மாதிரி இருக்கும் அந்த அறுகோணம். அவ்வளவு ஸ்ட்ராங்கா அது அந்த அறுகோணம் உருவாக்கி தான் உங்களுக்கு அந்த கிளாஸ் மாதிரி ஃபார்மேட் வருது, ரைட்? இப்படி பிள்ளைகள் உங்களை சுத்தி இருக்கிற இயற்கையில ஃபுல்லா மேக்ஸ் இருக்கு. நீங்க அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட தேட விளைக்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மேக்ஸ்ல ஒரு ஈடுபாடு வரும், மேக்ஸ் பிடிக்கும். மேக்ஸ் செய்கிற பிள்ளை வேணவன் சொன்னாங்க, அனாலிட்டிக் பவர் கூடின பிள்ளையா இருக்கு. நீங்களே கூட்டிக் கொள்ளலாம். எல்லா பாடத்திலையும் நல்ல ஸ்கோரிங் எனக்கு வரணும் என்று நீங்க பிளான் பண்ணீங்கன்னா நீங்க முழுக்க உங்களோட அந்த கன்சன்ட்ரேஷனை மேக்ஸுக்கு கொடுங்க. அந்த ஒரு பாடம் உங்களோட எல்லா பாடத்தையும் அச்சீவ் பண்ணதுக்கு கொண்டு விடும், ரைட்? அனாலிட்டிக் பவர் உங்களுக்கு கூட அந்த அனாலிட்டிக் திங்கிங், இந்த ப்ராப்ளம் சால்விங், அது உங்களுக்கு ரியல் லைஃப்ல கூட வரலாம், ரைட்? அந்த பவர் கூடும், ரைட்? இதுதான் பிள்ளைகள் அந்த சரியான போக்கஸ். அதாவது நாங்க பார்க்குற ஒவ்வொரு விஷயம், நீங்க இந்த நெட்டை பார்த்தாலும் ஓகே இது என்ன ஷேப்ல இருக்கு, டைமண்ட் ஷேப்ல இருக்கு, ஓகே இது 2D இருக்கிறதால டைமண்டா இருக்கு, 3D இருந்தா அப்படி இருக்கும், அப்படி யோசிங்க. இந்த இருக்கு ஃபாக்ஸ்டெயில் ஒவ்வொரு பஞ்சையும் போய் பாருங்க, அதுல அந்த ஃபிபோனாச்சி நம்பர் இருக்கு,
பைன் என்ற மரத்துல ரெட் பைன்ல வந்ததுன்னா ஒவ்வொரு பைன்லயும் ரெண்டு சின்ன சின்ன நீரஸ் தான் வந்திருக்கு. ஒயிட் பைன்ல 3 வந்திருக்கு. ஸோ இது வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்ட உங்களுக்கு இந்த மேக்ஸ்ல ஃபோன் பண்ணும். ரைட், யோசிக்காதுங்க பிள்ளைங்க. மேக்ஸ் வந்து உங்களோட ஸ்கூல் லைஃபோட முடிகிறது. நீங்க யூனிவர்சிட்டி எங்க பண்ண போனீங்கன்னா அங்க உங்களுக்கு மேக்ஸ் கண்டினியூ பண்ணும். ரைட், நான் இது வந்து சார்ட்ட கேட்டேன், இந்த குரூப் எந்த குரூப் சார் இந்த ப்ரோக்ராமுக்கு 6 to 11 வந்து சொன்னேன். 6 to 10 11 பிள்ளைகள் இருப்பாங்க. இந்த 6 to 10 ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு காலத்துக்கும் பின்னுக்கு வருது. இந்த மடக்கை சுருட்டி நீங்க செய்யற ஒவ்வொரு இந்த என்ன நீங்க படங்குறீங்க போது வட்டம் இதெல்லாம் உங்க படிப்பீங்க. திரும்பியும் போய் யூனிவர்சிட்டியில படிப்பீங்க. மேக்ஸ் ஸ்ட்ரீம்ல போறவன் அட்வான்ஸா போயிடுவான். ரைட், நீங்க பயாலஜி பயோசயின்ஸ் எந்த வழி வந்தீங்கன்னு சொன்னா மெடிசன் போறாங்க. ஓகே ரைட், எனக்கு அந்த சிஸ்டம் தெரியாது, மெடிசனுக்கு இருக்காது தெரியாது. நான் வந்து எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து சொல்ல போனா நீங்க ஒரு பிஎஸ்சி ஒரு பிசிக்கல் சயின்ஸ் பயோசயின்ஸுக்கு நீங்க என்ன பண்ணா பயோசயின்ஸுக்கு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. அப்ப சிரிப்பீங்க, யூனிவர்சிட்டியில இதை தர படிப்பிக்காம நாங்க 7ஆம் ஆண்டு படிச்சோம் 8ஆம் ஆண்டு படிச்சோம். அதுதான் பிள்ளைங்களோட ஃபவுண்டேஷன். ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு அடித்தளத்தை நீங்க ஒழுங்கா போட்டீங்கன்னா நீங்க எத்தனை அடியும் கட்டலாம். இல்லாட்ட சொல்லலாம் நாங்க பேஸ்மெண்ட் வந்து எங்களுக்கு வீக் ஆகிட்டு 2 மாடிக்கு மேல போகாது. அப்ப அந்த ஃபவுண்டேஷன் எங்க இந்த 6 to 10 ரைட், இந்த 6 to 10 போடுற அந்த ஃபவுண்டேஷன் வந்து நீங்க கன்ஃபார்மா வட்டிவா என்ன சொல்லலாம் நல்ல உறுதியா போடுங்க. ரைட், இந்த இடத்துல நான் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புறேன். நான் யார்? ரைட், உண்மையா இந்த புறங்களிடம் காரது நான் மறிவன் இருக்கிறது கல்முனை வாழ்றது மட்டக்களப்பு. ரைட், என்ன இந்த இடத்துக்கு இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா இந்த பிள்ளை காரணம் நம்ம இருக்கிற நிலைமை. அது ஒபியஸ். எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. எங்க கொண்டு வந்து சேர்த்தது இந்த மேக்ஸ் தான். என்ன கொண்டு வந்து சேர்த்தது பிள்ளைகள் எந்த சொந்த கருத்தை நான் சொல்ல வலிக்கிறேன்னா என்ன இந்த மேக்ஸ் தான் இழுத்து கொண்டு இந்த நிலைமை வரைக்கும் வந்து சேர்த்தது. ரைட், ஸோ நீங்க படிக்கணும் பிள்ளைகள். நல்ல ஒரு பிளஸ்ட், நீங்க உண்மையா பிளஸ்ட் பிள்ளைகள். நல்ல ஒரு ரிப்யூட்டட் ஸ்கூல்ல உங்களுக்கு படிக்கிறது சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கூல் லைஃப் இல்லாம இந்த ஸ்கூல் இல்லாம இத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, படிக்க ஆசை ஆனா சான்ஸ் இல்லை. ரைட், இப்படி ஒரு நல்ல ஸ்கூல்ல நல்ல டீச்சர்ஸ் நல்ல பிளான் பண்ற பிரின்சிபல் இவங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு இருக்கிற நேரம் நான் சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ், நீங்க மேக்சிமம் இந்த ஸ்கூல் லைஃபை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இங்க இருக்கிற ரிசோர்ஸை, அது ஹியூமன் ரிசோர்ஸா இருக்கலாம் அல்லது மற்ற அதர் ஃபெசிலிட்டிஸா இருக்கலாம், அந்த ரிசோர்ஸ் எல்லாம் மேக்சிமம் நீங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த ஸ்கூலை விட்டு போங்க. பிரின்சிபல் சொன்ன ஸ்கூல் பாடம் நடந்தா தான் ஸ்கூலுக்கு வர ஹேபிட் இப்ப இருக்கு எங்கட சமூகத்துல. இப்ப இருக்கு 7க்கு வந்தோடனே பிள்ளைங்க அட்டெண்டன்ஸ் வெரி ரேர். 1-2 பிள்ளைகள் இருக்கு. ஆனா அந்த பாத்தீங்கன்னா அந்த 1-2 பிள்ளைகள் தான் கடைசியில் அச்சீவ் பண்ற பிள்ளைகளா இருக்கும். ஸ்டடீஸ்ன்றது வேற, லேர்னிங்ன்றது வேற அழகா சொன்னாருங்க பிரின்சிபல். ரைட், நீங்க காலையில 7:30க்கு எந்த பண்ணீங்கன்னா போகும் வரையும் 1:30 to 2 நீங்க நிறைய விஷயம் படிக்கிறீங்க. ஸோ இன்றைக்கு எங்களுக்கு ஒழிவுலா ஸ்கூலுக்கு போக தேவையில்ல. ரைட், இன்றைக்கு சரஸ்வதி பூசை நான் ஸ்கூலுக்கு போக தேவையில்ல. இன்றைக்கு மேக்ஸ் கேம்பா நான் ஸ்கூலுக்கு போக தேவையில்ல. அந்த மைண்ட் செட்டை மாட்டுங்க. பேரண்ட்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிச்சயமா ஸ்கூலுக்கு போற பிள்ளையே இந்த பேரனும் போகாது இன்னைக்கு நீ இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னா உங்களுக்கு சார்பா கலைக்கக்கூடிய டீச்சர்டையோ அல்லது நீங்க அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு ஆளு வந்து லைட்டா சொல்லுவாங்க, அம்மா அப்பா விடுறாங்கல்ல இல்லை ஸ்கூலுக்கு ஒழுங்கா வருது. அவங்க என்ன செய்வாங்க, லைட்டா சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் ஒழுங்கா அனுப்புங்க. ஸோ ஸ்கூல் லைஃப் வந்து என்ஜாய் பண்ற மேக்சிமம் என்ஜாய் பண்ற ஒரு லைஃப் பீரியட். ரைட், அதே நேரம் இந்த மேக்ஸுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஸ்கூல்ல நிறைய கொடுக்கப்படுது. ஏன்னா நாங்க வந்து ஃபில்டர் பண்ணி வர பிள்ளைகள் எடுத்தா அங்க வந்து சுத்தம். ரைட், ஒரு சிலரை தவிர மற்ற பிள்ளைகளுக்கு பேசிக் தெரியவில்லை. நாங்க திரும்ப இந்த கிரேட் 6 to 10 படிப்பிக்க வேண்டியிருக்கு. உண்மையா அது நாங்க ரிவைஸ் 15 மணிக்கான கோர்ஸ். ஆனா என்ன செய்யறோம், நாங்க ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ மேக்சிமம் இந்த டைமை யூஸ் பண்ணி படிங்க. நீங்க பாக்குற ஒவ்வொன்றையும் அந்த லென்ஸு கூட பாருங்க.
அப்படி வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றா வரும். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த பாடசாலை சமூகத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுவதே நன்றி. எங்களுடைய இந்த கணித முகாமில் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்திருக்கின்றவர் இந்த நிகழ்வுக்கு பொருத்தமானது நான் இருக்கிறேன். அம்மணி அவர்களுடைய துணையுடன் கூட இந்த பாடசாலையுடைய பழைய மாணவர்கள் என்று சொல்லி, எனவே அந்த வகையிலே அவருக்கு நிறைய பங்கு இருக்கிறது பாடசாலைகள். எனவே மீண்டும் ஒரு முறை அவருக்கு நாங்கள் கடவுளத்தை வழங்கி வருவதற்காக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாடசாலை கல்வி நவீனமயப்படுத்தும் வகையில் மாறி வருகின்ற சமூக பொருளாதார மாற்றத்திற்கு கல்வியை நவீனப்படுத்துவதற்காக ஜெம் ப்ராஜெக்ட் ஊடாக நடத்தப்படுகின்ற இந்த கணித முகாமில் அடுத்த அங்கமாக இடம்பெற இருப்பது நன்றியுரை இதை வழங்குவதற்காக பெரிய லோகினி ஆசிரியர்களை அனுமதி கௌரவ அதிதி, விசேட அதிதிகள், விசேட அழைப்பு பெற்றோர் மற்றும் எமது பாடசாலையின் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய அதிபர் மற்றும் பிரதி அதிபர்கள், உதவி அதிபர்கள், பகுதி தலைவர்கள், வகுப்பாசிரியர்கள், என் சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள், கல்விசாரா ஊழியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதற்கண் இந்நிகழ்வை மிக சிறப்பாக நடத்துவதற்கு எல்லா வகையிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கு மனமார்ந்த நன்றிகளை காணிக்கையாக வைத்துக் கொண்டு தனது அரிய நேரத்தை இங்கே பொன்னான நேரமாக செலவிட்டு இந்நிகழ்வை மிக சிறப்பாக நடத்துவதற்காக பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி பியோஜல் நவநீதன் மேடம், ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அவர்களுக்கு பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து கௌரவ அதிதியாக இங்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மிஸ்டர் எம்.எச். ரியாசா மேடம், டீச்சர் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் டெவலப்மெண்ட், ஜோனல் எஜுகேஷன் ஆபீஸ் கல்முனை அவர்களுக்கு நன்றிகள் குறித்தாகட்டும். அடுத்து விசேட அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் மிஸ்டர் எஸ். சிவேந்திரன் மேனேஜர் சார், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் சென்டர் ஆஃப் டீச்சர்ஸ் சமாந்திரை அவர்களுக்கும் மற்றும் மிஸ்டர் M.A.D. டனில் அபுபக்கர் சார், ரிசோர்ஸ் பர்சன் மேத்தமெட்டிக்ஸ், ஜோனல் எஜுகேஷன் ஆபீஸ் கல்முனை அவர்களுக்கும் எமது பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து இங்கு விசேட அழைப்பு பெற்று வந்திருக்கும் மிஸ்டர் A. ஜிடதனன், Wesley School Maths Coordinator, Mr. A. Sigar Rizal, Sir Coordinator Mathematics, Misbah Mahavidyalaya, and Mr. R. Rahavan Sir, Executive Member, 125th Jubilee Committee, Kamal Fatima College, Madam Mr. K. Tirnaharan Sir, Jubilee Committee, Kamal Fatima College அவர்களுக்கும் எமது பாடசாலையின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவை தவிர இந்நிகழ்வுக்கு எப்பொழுதும் எங்களுடன் கைகோர்த்து எங்களது முன்னேற்றத்துக்கு மிகவும் ஆக்கமும் ஊக்கமும் தந்து இரவு பகல் பாராது எம்முடன் ஒத்துழைப்பு நல்கி எமக்கு எந்நேரங்களும் வழிகாட்டியாக அமைந்த எமது பாடசாலையின் பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய அதிபர் அருள் சகோதரர் S.A. ரெஜினோ FSC அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து இந்நிகழ்வை திறம்படுவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்த பிரதி அதிபர்கள் மற்றும் உப அதிபர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அத்துடன் இந்நிகழ்வுக்கு எங்களுடன் கைகோர்த்து ஒத்துழைப்பு வழங்கிய ஜூபிலி கமிட்டிக்கும் அதன் செயலாளர் S. ஸ்ரீரங்கன் அவர்களுக்கும் எமது கணித பாட ஆசிரியர்கள் பாடசாலை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து வலய கல்வி பணிமனையிலிருந்து எங்களுக்கு ஜெம் ப்ராஜெக்டுக்காக ஒத்துழைப்பு வழங்கும் கல்முனை வலய கல்வி பணிமனையும் கணித பாட AD அவர்களுக்கும் விசேட நன்றிகளை தெரிவிப்பதோடு அதனுடன் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் தலில் சார் ISA ரிசோர்ஸ் பர்சன் அவர்களுக்கும் பாடசாலையின் சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு இந்நிகழ்வுக்கு கணித பாட ஆசிரியருடன் சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பை மிகவும் வழங்கிய எமது ஏனைய எமது கல்லூரியின் ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்நிகழ்வின் சகல செயற்பாடுகளையும் அயராது பாடுபட்ட எமது பாடசாலையின் கணித பாட இணைப்பாளர் வி. நகுலேஸ்வரன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவதோடு எமது பாடசாலையின் கணித பாட ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறுகளை காணிக்கையாகின்றோம். இத்துடன் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்குவதற்கு சகல விதங்களும் ஒத்துழைத்த எமது கல்லூரியின் மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு இங்கு கலந்து கொண்டிருக்கும் காயத்ரி ஸ்டுடியோ புகைப்பட குழுவினர் மற்றும்
எமக்கு உதவிய கல்வி சாரா ஊழியர்கள் இவ்வலங்கரிப்பில் ஈடுபட்டிருந்த 13 மேத்ஸ் ஆண்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதோடு யாராவதுக்கு இந்நேரத்தில் நன்றி கூற மறந்திருந்தால் அவர்களும் இந்நன்றியை தயவு கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ டீச்சர். இந்த வேளையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் சைவமும் தமிழும் யூடியூப் தளத்தினூடாக நேரடியாக ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அரவிந்தன் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நாங்கள் பாடசாலை சமூகமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் காயத்ரி வீடியோ நிறுவனத்தினர் அவர்களுக்கும் இந்த வேளையை நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். மாணவர்களுக்கான அறிவித்தல், மாணவர்கள் நீங்கள் இருக்கின்ற அதே இடத்திலே அமர்ந்து கொள்ளுமாறாக வேண்டிக் கொள்வதோடு ஆசிரியர்கள் அவர்களை கண்காணித்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொண்டு தற்பொழுது இந்த கணித முகாம் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வுக்காக நாங்கள் அதிகளை அன்போடு அழைத்திருக்கிறோம். முதலாவதாக இங்கே போடப்பட்டிருக்கின்ற கணித முகாமினுடைய பிரதான நுழைவாயில் திறக்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்பதாக மாணவர்கள் அதிதிகள் இந்த பிரதான கணித முகாமையை திறந்து வைத்து வருகின்ற வரை திறக்கின்ற வரையும் நீங்கள் அமைதியாக அந்த இடத்திலே இருக்க வேண்டும். அதிதிகள் பிரதான தரம் 10, 11 வகுப்பறைகள் அமைந்திருக்கிற அந்த பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுகின்ற நேரம் நீங்கள் அமைதியாக உங்களுடைய வகுப்பறைகளுக்கு உங்களுடைய இருக்கைகளை எடுத்து செல்ல வேண்டும். அதன் பின்னர் உங்களுக்கான இடைவெளி வழங்கப்படும். மாணவர்கள் அந்த தரம் 10, 11 வகுப்பறைகள் அமைந்திருக்கின்ற கணித முகாம் நடைபெறுகின்ற பகுதிகளுக்கு இந்த வகையிலே தற்பொழுது கடிதம் அதிகள் அனைவருடைய பார்த்துக்கொண்டு வைபவ ரீதியாக இந்த கடிதம் மாற்றப்படுகிறது. தற்பொழுது நாடாளுக்கு இந்த கடிதம் வேலைவாய்ப்பு அதிகள் தற்பொழுது கடிதமாக வைக்கப்பட்டதால் அந்த கமிஷனுக்குள் நுழைந்திருக்கிறார்கள். எந்த கிரேட்ல இருக்கீங்க? எந்த கிரேட்ல இருக்கீங்க? கோலத்துல டியூட்டி என்னையா? கோலம் இதுக்கு பல முகங்கள் உண்டு. உச்சிகள் விளிம்புகள் இல்லை, எதுவும் இல்லை. இதை நான் ஒரு போர்ல வச்சு செஞ்ச நான் இதுல சுற்றி கணக்க முகம் உண்டு. உறவு அதை தாண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அதாவது எங்களுக்கு குறைஞ்ச மேற்பரப்பை கொண்டு ஆக்கக்கூடிய ஒரு திடமான உருவம். சரியா? ஆன்சர் சரி, உச்சி இல்லை, விளிம்புகள் இல்லை. சரியா கீழ் எடுத்துக்கிட்டு நல்ல விஷயம். உண்மையா உண்மையா சார். இப்படி அதாவது அவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கலா கொடுக்கத்தான் சார் அழியாது. உண்மையா உங்களுக்கு நல்ல எஃபர்ட்ஸ். நல்லா என்னண்டா இது இது ஆர்க்கிமிடிஸ் மேலுதைப்பு விசையை கொண்டு செய்யப்பட்டது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப கனவளவு நாம காணுவோம். இது நீளம் தர, அகலம் தர, உயரம் தர, அது கனவளவுக்குரிய ஃபார்முலாவா காணப்படுது. இந்த இதை என்ன செய்யறோம்டா அந்த ஃபார்முலா இப்ப பாரத இப்ப உதாரணத்துக்கு 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சதுரமுகியிட கணம் இது கனவளவா காணப்படும் 8 சென்டிமீட்டர் கணம். அப்ப 1 சென்டிமீட்டர் கணம் நீருக்குள்ள போட்டா 1 மில்லி லிட்டர் உயரம் என்றதை ஆர்க்கிமிடிஸ் கண்டுபிடிச்சிருக்கா. இதை மேலுதைப்பு விசைன்னு சொல்றேன்.
அப்ப அந்த விசையை கொண்டு 8 சென்டிமீட்டர் கணம் என்றா 8 மில்லிலிட்டர் உயரும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம எத்தனை சென்டிமீட்டர் கணம் போடுறோமோ அத்தனை மில்லிலிட்டர் உயரும். அப்ப ஒரு மீட்டர் இப்ப 1 மீட்டர் தர 1 மீட்டர் தர 1 மீட்டர் சதுரமுகி ஒரு பெட்டி ஒன்று எடுத்தா 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர். இப்போ 100 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர் 10 லட்சம் சென்டிமீட்டர். அப்போ 10 லட்சம் சென்டிமீட்டர் என்றா 10 லட்சம் மில்லிலிட்டர். 10 லட்சம் மில்லிலிட்டர் 1000 லிட்டரா வரும். அதை கொண்டுதான் 1 மீட்டர் கணம் 1000 லிட்டர்னு சொல்றேன். அப்படி அந்த செயற்பாடை கொண்டுதான் இந்த இதுகள் செய்யப்படும். இப்போ உதாரணத்துக்கு இதுல அளவா தண்ணி எடுத்து போட்டு இப்போ உதாரணத்துக்கு இது 8. இப்ப இது எத்தனை சென்டிமீட்டர்னா 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் சதுரமுகி. இப்ப அளவா இதுல தண்ணி எடுத்து போட்டு அளக்க முறையில எப்படி நம்ம அளவை பார்ப்போம்டா அளக்க முறையில நீர்ல ஒரு பிறையுறு காணப்படும். அந்த பிறையுறுட அடிப்பகுதியை வச்சு அளவை பார்ப்போம். இப்ப நம்ம அப்படி பார்த்தோம்னா சரியா 90 மில்லிலிட்டருக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இந்த 2 சென்டிமீட்டர் தர 2 சென்டிமீட்டர் தர 2 சென்டிமீட்டர் சதுரமுகிய போட்டா இப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க அவதானிக்கலாம் 90 92 94 அடிக்கி. இப்ப 1 மில்லிலிட்டர் அதுகளுக்கு இல்ல, அதுக்கு வேறு அடிக்கி. அப்ப இது 2 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டரை போட்டா 8 சென்டிமீட்டரை போட்டா 4 கோடு உயர போகுது. ஏனென்றா இது 8 மில்லிலிட்டர் 4 கோட்டால காட்டப்படுது. இப்ப பாருங்க 90 91 92 93 94 அப்படித்தான் காட்டப்படுது. அப்ப அதை வச்சு செய்ய போறோம். இப்ப சரியா போட்டோம்டா சரி அந்த 4 இது கோடு உயருது பாக்கலாம் நீங்க. அப்ப அந்த இதை வச்சு பார்த்தோம்டா இப்ப இது ஆர்கிமிடிஸ் கண்டுபிடிச்சவர். இப்ப சரி அப்ப இது 90 92 94 96 98 90ல வச்ச தண்ணி 98 மில்லிலிட்டருக்கு உயர்ந்திருக்கு. அப்ப 8 மில்லிலிட்டர் உயர்ந்திருக்கு. அப்ப நான் போட்டது 8 சென்டிமீட்டர் கனமானது. அப்ப 8 சென்டிமீட்டர் கனம் சமன் 8 மில்லிலிட்டர் கனம். அப்ப இதை கொண்டு அப்ப 1 சென்டிமீட்டர் கனம் சமன் 1 மில்லிலிட்டர் கனம். இதை கொண்டுதான் இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுது. இந்த ப்ராஜெக்ட் வந்து மஸ்கியூஸுக்கு பிள்ளைகளை செலக்ட் பண்ணுறதுக்காண்டி சேர்மாரோட சேர்ந்து நாங்கள் செஞ்சுருக்கிற ஒரு லிட்டில் ஒர்க். 30 செகண்டுக்குள்ள ஒரு கேள்வியை முடிக்கிற ஒரு மாணவனால 5 மினிட்ஸ்ல குறிப்பிட்டமான கேள்விகளை முடிக்க முடியும். அதனால அவங்கள அதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்காண்டி நாங்கள் இந்த ஒரு சின்ன குயிஸ் டைவிங் ஒன்று செய்கிறோம். அது மட்டும் இல்லை, இது எங்களோட நோக்கம் என்னன்னா அந்த பிள்ளையில மேக்ஸ்கியூஸுக்கு ரெடி பண்றேன். அதாவது எங்களோட ஃபேட்டிமா ஸ்கூல்ல நாங்கள் ஒரு தேசிய மட்டமும் அதை சர்வதேச மட்டமும் கொண்டு வரதுக்காக தான் இதை நாங்கள் செஞ்சாங்க. இது என்ன செய்யறா பிள்ளைய செஞ்சு தருவாங்க. அதை நாங்கள் சேர்மேரோட சேர்ந்து திருத்தி அவங்களுக்கு கொடுத்து யார் யார் செலக்ட் பண்றேன்னா நோக்கம் அதான் அவ்வளோ தான் செய்யறேன். சேர்மேரா இதுக்கு எல்லாம் இன்சார்ஜ் செய்யலாம். அப்ப எல்லாம் பொதுவா எஸ் Thank you. Good morning.
நான் வந்து ஃபெட்டிமாவில் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2012 பேட்சில் படித்தேன் நான். அப்போ படித்த ஸ்கூலுக்கு சர்வீஸ் செய்வோம்னு ஒரு விருப்பப்பட்டு தான் நான் ஸ்கூலில் செஸ் கோச் ஒன்று செய்வோம்னு வந்திருக்கிறேன் நான். அப்போ இந்த ஸ்கூலில் ஃபெட்டிமா வளமையாக வந்து எல்லாத்துக்கும் பேர் போன ஸ்கூல் வந்து படிப்புலையும் சரி விளையாட்டுலையும் சரி, அதே நேரம் செஸ்ஸுலேயும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு விருப்பப்பட்டு தான் நான் வந்து இங்கே வந்து ட்ரெயின் பண்ணி ஃபுல்லாக எல்லாரையும் ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளையிலேருந்து A level படிக்கும் மாட்டுக்கும் விருப்பமான ஆக்களை எடுத்து ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரெயின் பண்ணி ஒரு 3 month ப்ரோக்ராம் மாதிரி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி வந்து அவங்கள வந்து நல்லா ஃபார்ம் பண்ணி ப்ரொவின்ஸ் லெவலில் சாம்பியன் அடிக்க வைக்கிற நோக்கத்தோடு நான் இப்போ களமிறங்கியிருக்கிறேன். அப்போ அதுக்குரிய முயற்சியில் நான் வந்து பெரும்பாலும் செய்வேன். அதுக்கு ஸ்கூல் சார்பும் எனக்கு சப்போர்ட் தாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு நான் மேக்ஸிமம் என்னுடைய சப்போர்ட்டை தருவேன். அடுத்து வந்து செஸ் வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது செஸ் வந்து விளையாட்டு யாருன்னா அறிவாளிகள்ற விளையாட்டு தான் செஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ செஸ் விளையாடுற வந்து ஒரு காலம் படிப்போட அறிவு குறையாது, படிப்போட லெவல் வந்து எப்பயுமே கூட்டிகிட்டு தான் போகும் செஸ் விளையாடுறதினூடாக. அடுத்து செஸ் விளையாடினவங்க வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா செஸ் பிளேயர் வந்து எல்லாருமே ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க. யாருமே செஸ்ஸை படிச்சு போட்டு வந்து சாதாரண அடிமட்ட வேலைக்கு போறதில்ல. இப்போ டாக்டர்ஸ் எடுத்தா நிறைய பேர் செஸ் பிளேயராக இருப்பாங்க, டாக்டர்ஸ் மார். அதே மாதிரி பெரிய கல்விமான் அதிகாரிகள் எல்லா இடத்துலையும் வந்து செஸ் பிளேயர் இருப்பாங்க. ஆகவே அதே மாதிரி எங்களோட ஸ்கூல்லையும் நான் வந்து பிள்ளைகளை உருவாக்கி செஸ்ல ஒரு பெரிய நிலையை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு தான் தொடங்கியிருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சொடக்கோல வந்து இந்த லைன்ல வர நம்பர் இதுலயும் வரப்படா. சொடக்கோல வந்து லெஃப்ட் சைட்ல வாரது கீழே வரப்படா. ஆமே வரப்படா. இந்த லைன்ல வர நம்பர் இந்த லைன்ல வரப்படா. ஃபர்ஸ்ட் நாம இதுக்கு இந்த லைன்ல ஒன்று இல்லை, நாம 1 2 சரிங்க, ப்ளீஸ் வா.
செய்கிறார்கள். அதுதான் பயன்படுத்துறேன். உதாரணமா மேடம் சொன்னா பிள்ளைங்க பாடம் பண்ணது மேடத்தை தெரியாமல் நாங்கள் கூட்ட வேண்டும். அந்த டிஏ பண்ணிக்கொண்டு ஆசை பண்ணிக்கொண்டு இந்த யூபிதான் நம்மளை பயன்படுத்துறது கல்வி செய்து எல்லா அவ்வளோ செயல்பாடுகள் அடையப்பட்டது. அது நாங்கள் ஈவன் ரெண்டு ஏரியாவில் போவோம். மற்றது கணத்துக்கு 3 போவோம். அது எப்படி வருதுன்றது அந்த ஹைதராபாத் ட்ரையாங்கிள் அது வருது. அதையும் அந்த பிள்ளைகளுக்கு காட்டுதான். சப்போஸ் அவங்க அந்த போது நான் மறந்தாலும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. அதுவும் கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் நெக்கா இருக்கும். கூட ஒரு ஏசாதி ஒரு 5ஆம் எடுத்துட்டா பிள்ளைகளே கஷ்டம். இப்படி ஆகிறது.
தேசிய